வணக்கம். இப்போ நம்ம இந்த புக் மார்க் கார்னர் புக் மார்க் எப்படி செய்யணும்னு பார்க்க போறோம் பாருங்க. இது ரொம்ப ஈஸி செய்யறது. ஆறு செஞ்சு வச்சிருக்கேன். வேஸ்ட் பேப்பர்ல செய்யறது தான். இப்போ நம்ம படிச்சுட்டு தூங்கும் போது நைட்ல இந்த புக் அப்படி மடக்கி வைப்போம். படிச்ச இடத்த அம்மா சொல்லு புக்கு ஸ்பாயில் ஆகும் இல்லையா, அது மாதிரி செய்யக்கூடாது. இந்த மாதிரி புக் மார்க் செஞ்சு வச்சுக்கிட்டாக்கா இதை நம்ம இப்படி சொல்லி வச்சிடலாம். காலைல எழுந்து பார்க்கும்போது பாருங்க கரெக்டாக அந்த இடத்த எடுக்கலாம். இதான் புக் மார்க். இது எப்படி செய்யுது நம்ம பார்ப்போம். இப்போ ஸ்கொயர் ஷேப்ல ஒரு பேப்பர் வெட்டி எடுத்துக்கணும். 80 சென்டிமீட்டர் தான் போகும். எடுத்துக்கிட்டு இந்த பாருங்க எப்படி மடக்கணும் பாருங்க. இப்படி ஸ்கொயரா இருக்கிறத இந்த ஷேப்ல மடக்கி நல்லா ப்ரெஸ் பண்ணுங்க. இப்ப பாருங்க இத எட்ஜ் வரைக்கும் கரெக்டா ஈவனா இருக்கிற மாதிரி பண்ணிடலாம். அதே மாதிரி இந்த சைடும் இந்த ஸ்கொயர் மாதிரி. இப்ப திருப்பி எடுத்துட்டு இந்த நடுப்புற எப்படி இருக்கா ஸ்கொயர் மாதிரி அத பாதியா மடக்கிட்டோமா. இப்போ இங்க இருக்கிறத எடுத்து இந்த ஃபோல்டு பண்ணி உள்ள அதே மாதிரி இந்த சைடும் புக் மார்க் ரெடி. இது பிளெயினா இருக்குல்ல பாக்குறதுக்கு. இதுக்கு அழகா அப்படி பொம்மை மாதிரி ஒரு சின்ன டாய் மாதிரி எப்படி செய்யலாம். இதுக்கு இந்த துணி இந்த மாதிரி வேஸ்ட் இதுல இருக்கு இல்லையா, அதுல 2 காது மாதிரி வெட்டிட்டு நான் கலர் பண்ணி வச்சிருக்கேன். அதை ஒட்டிடுறேன். இப்ப பாரு ரெண்டு காது வந்துச்சா. இப்போ கண்ணுல வாய் வரையலாம். வாய் மாதிரி ஷேப் கொடுக்கலாம். நீங்க வரையும் போது உங்களுக்கு டிராயிங் ப்ராக்டிக்ஸும் நல்லா வந்துடும். கண்ணு ஓவல் ஷேப்ல கண் கொடுங்க. அதுக்குள்ள பிளாக்ல ஐபால்ஸ். அவ்வளோதான். பார்த்தீங்களா புக் மார்க் ரெடி. நீங்க அழகா படிச்சு முடிச்சுட்டு அழகா அப்படி சொல்லி வச்சிருக்கீங்க. Thank you.